என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மீனவர் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம். நாம் இந்த கடற்கரையை வீடாகவும் இந்த கடலை அன்னையாகவும் கொண்ட மக்கள். இன்று இங்கிருந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கடல்தான் ஒரு வாழ்வு, கடல்தான் ஒரு தொழில், கடல்தான் ஒரு மரியாதை. ஆனால் கடந்த 18 நாட்களாக அந்த கடலுக்கு நாம் செல்ல முடியவில்லை. அது ஒரு சாதாரண பிரச்சினை அல்ல. அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் முடங்கும் நிலை. நாம் 6 நாட்களாக போராட்டத்தில் இருக்கிறோம். உடல்நிலை பாதித்தவர்களை விட்டுட்டு, குழந்தைகளை விட்டுட்டு, பெரியவர்களை விட்டுட்டு, எங்கள் வாழ்வாதாரத்திற்காக, எங்கள் உரிமைக்காக, காலை முதல் இரவு 10 மணி வரை தினம் போராட்டம் நடத்துகிறோம். இன்னும் ஒரு முடிவும் இல்லை, ஒரு தீர்வும் இல்லை. எங்கள் மேல் உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா அரசே? எங்களை எப்போது பார்க்கப் போகிறீர்கள்? எங்களை எப்போது கேட்கப் போகிறீர்கள்? எங்களுக்கு எப்போது தீர்வு கிடைக்கப் போகிறது? நாங்கள் இன்று கேட்பது ஒரு உதவி அல்லை, ஒரு தானமல்லை. எங்களுக்கு நியாயமும் எங்களின் உரிமை மட்டுமே கேட்கிறோம். வீடு திரும்புற போராட்டம் அல்ல, இது வாழ்வாதார போராட்டம். இன்று கேட்கவில்லை என்றால் நாளைக்கு கேட்க வைப்போம். கடல் நமக்கு ஒருபோதும் துரோகம் செய்யல. ஆனா எங்களோட குரல் கேட்க வேண்டியவர்கள் இன்று துரோகம் செய்றாங்க. எங்கள் ஓட்டுக்காக எங்களை தேடி தேடி ஓடிவரும் நீங்கள், இன்று நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும்போது ஏன் நீங்கள் வரவில்லை? நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லப் போகிறோம். எங்களை கேளுங்கள், எங்களை புரிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு தீர்வு கொடுங்கள். ஜனவரி 20 அன்று எங்கள் வீரபாண்டியன் பட்டணத்தில் பெரிய போராட்டம் நடக்கிறது. நாளைக்கு பிறகுதான் கடலுக்கு போகுமா, போகாதா, அதுக்கு தீர்வு வருமா, வராதா, அது அனைத்தும் அரசின் கையில். எங்கா மீனவ கிராம மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். மீனவ மக்களே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நாளை நடக்க இருக்கும் இந்த போராட்டத்தில் எங்களுடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.